2008 பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவடிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். தமிழன் என்றாலே அவன் வீரன் என்று பொருள். பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா வந்து போராடினாங்க. பெண்களுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன். நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல. நீ பெரியாரை திட்டுறதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம். என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத்தந்த தலைவன் தந்தை பெரியார். துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத்தந்த தலைவன். நான் பிறந்த அரணையூர் என்கிற கிராமத்தில் கல்லூரியில் சென்று படித்த 4வது பட்டதாரி இளைஞன். எனக்கு பின்பு இப்போது நிறைய பேர் படித்திருக்கிறார்கள். நான் 4வது பட்டதாரி இளைஞன் என்றால் நான் இளங்கலை பொருளாதாரம் படித்த மாணவன். அதற்கு முன்பு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் கல்வி மறுக்கப்பட்டு கிடந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கல்வி யார் வந்தது? தந்தை பெரியார். எனக்கு யார் மூலம் வந்தது? இஸ்லாமிய பெருமக்களா. அவர்கள் மட்டும் இல்லை என்றால் என் மண்ணிலே பள்ளிக்கூடமே இல்லை. 5ஆம் வகுப்பு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தது. அதற்கு பிறகு நான் கல்லூரி வரை படித்த கல்வி இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் ஊரில் தந்தது. அப்படி இன்றைக்கு கற்றறிந்தோனாக இவ்வளவு பெரிய அரும்பெருமக்கள் இருக்கிற சபையிலே இருந்து உங்கள் முன்னால் பேசுவதற்கான தகுதி வந்ததற்கான காரணம் தந்தை பெரியார் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் என்பதை யார் மறந்தாலும் நான் மறக்க தயாராக இல்லை. இயக்கத்தின் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பெரியாரை சீமான் விமர்சிக்கிறார் என்று தோற்றுகிறார். ஒரு சகோதரர் என்னிடத்திலே வந்து, நீங்கள் பெரியாரை கைவிட்டு விட்டால் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவதில் ஒரு சிக்கலும் இல்லை என்று சொன்னார். அவர் ஒரு அருள் தந்தை, அனுதினமும் தேவாலயத்தில் ஜெபிப்பவர். ஏன் பெரியாரை கைவிட வேண்டும் என்று கேட்டேன். அவர் கன்னடர் என்று என்னிடத்தில் சொன்னார். நீங்கள் தினமும் ஜெபிக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்து அவர் தமிழரா என்று கேட்டேன். அதோடு அதற்கு பிறகு அவர் என்னோடு பேசவில்லை. இங்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகளை விட நான் அதிகமாக பெரியாரை நேசிக்கிறவன், போற்றுகிறவன், பின்பற்றுகிறவன். அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன், என் இறுதி வரை உறுதியாக நிற்பேன். அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன், என் இறுதி வரை உறுதியாக நிற்பேன்.
அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பேன், நீ இறுதி வரை உறுதியாக நிற்பேன். நாம் பெரியாரை அப்படியே ஏற்கிறோம். பெரியாருடைய கடவுள் மறுப்பை கூட அறிவியல் ஆய்வு என்று அப்படியே ஏற்கிறோம். பெரியாருடைய சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு, பகுத்தறிவு கருத்துக்கள் அத்தனையும் நாம் அப்படியே இருக்கிறோம். அமெரிக்க பேராசிரியர் ஜான் ரைலி குறிப்பிடுகிறார், 1000 ஆண்டுகளில் இந்திய பெருநிலப்பரப்பில் ஒரு புரட்சியும் நடக்கவில்லை, தென்னிந்தியாவில் தந்தை பெரியார் என்ற ஒருவர் நடத்திய சமூக நீதி புரட்சியை தவிர என்று எழுதுகிறார். பாரதிய ஜனதா வருகிறது, இந்த மதவாத சக்திகளை காலுண்ட விட மாட்டோம், வேறு உண்ட விட மாட்டோம். காரணம் என்ன? இது பெரியார் பூமி, அண்ணா பூமி. இது சேர சோழ பாண்டிய பூமியா இல்ல. பெரியாரை தமிழர் தானே, தந்தை பெரியாரை எமது பெருமைக்குரிய வழிகாட்டின்னு தான் நம்ம ஏற்கிறோம். ஏன் சொல்றாரு? இந்த புராண புலியில இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றாரு. காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா, உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், இந்த 7 கர்மாந்தரம், தேவாரம், திருவாசகம், அந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக, கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிடுதே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார். எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் பெருமக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன். ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா. எங்க தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார். பெரியார் யாரு? பேர் வைக்கிறது காசு வாங்குவார். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மேடல இருந்து செருப்பை வீசிடுறான். அந்த செருப்பை எடுத்துட்டு இன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன பண்ண போற, அதே எரிப்பான்றது. அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல் அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துகிட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவும் சேர்த்தாரு. இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது